Hi friends, இந்த வீடியோவில் பார்த்தோன்னா கோல்டோட அனாலிசிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக கோல்டில் ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி இருக்குது. ஆல்ரெடி என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து ஏன் எடுக்கலை அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்டு இந்த கான்செப்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது சூப்பரான சிம்பிளாக வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? இது வந்து யார் வேணால் பண்ணலாம். அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இடத்துலேருந்து ரிவர்சல் கொடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? அண்டு இப்போ எப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவில் கிளியராக அனலைசிஸில் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த இடத்துட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா? முன்னாடி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த கன்சால்டேஷன் வேறு மார்னிங் டைமில் நமக்கு வந்து இருந்துருந்துச்சு. இந்த கன்சால்டேஷன்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆகுச்சோ அப்போ என்ன பண்ணிடுச்சு, நமக்கு இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாறிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நமக்கு கரண்ட்டாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு கரண்ட்டாக எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கோ அது கீழே இருக்க மல்டிபிள் டச்சஸ் எல்லாமே சப்போர்ட் லெவல். அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது வந்து சப்போர்ட்டாக நமக்கு வந்து மாறிடுச்சு. இது சிம்பிள், ஓகேங்களா? அண்டு இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸோட இருக்குது. பல டைம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் பல டைம் என்ன ஆகிருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் என்ன ஆகிருக்குன்னா கரண்ட்டாக நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு புல் பேக் கொடுக்குது. அண்டு இந்த டைமில் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 கேண்டில்ஸ்டிக்ஸ் வேறு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ், நம்ம வந்து ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்றது ஹேமர் ஹேங்கிங்மேன் எல்லாமே ஒரு சப்போர்ட்டில் வருது அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஹேமர் ஆக்ட் ஆகும். இல்லை ரெசிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா அது வந்து என்ன நமக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்ற மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்டான ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ். அண்டு இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். அண்ட் இந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாங் பொசிஷன் போகிறோம், ஓகேங்களா? இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸோட ஹையில் நம்ம வந்து என்ட்ரிஸ் போகணும். லோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ். அண்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ட்ரி. ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னா இது 1 hour டைம் ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ண முடியும். இது 1 hour டைம் ஃப்ரேம். அண்டு 4 hours டைம் ஃப்ரேம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒரு 40 பிப்ஸ் வரையும் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ண முடியும். எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா அந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட ஹையை நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக் கட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலோட லோவில் வைக்கணும். ஆல்மோஸ்ட் இதை மட்டுமே வச்சு எடுத்து இருந்தானோன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை நம்ம வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்ம சொல்ல வந்து இந்த கான்செப்ட் கிடையாது, ஓகேங்களா? நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, ஓகேங்களா? நம்ம வந்து 4 hour டைம் ஃப்ரேம் போவோம். ஏன்னா 4 hour டைமில் தான் நமக்கு வந்து என்ட்ரி இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பாடி ஒரு பெரிய விக்கோட நமக்கு வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வருது அப்படின்னாவே அந்த விக்கை நெக்ஸ்ட் கேண்டில் மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணத்தான் பார்க்கும். இது வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட். அதுபடி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விக்கு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த விக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 49 பிப்ஸ் வரையும் நமக்கு இருக்குது. அந்த கான்செப்ட் படி தான் இந்த ட்ரேடை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ், ஓகேங்களா? இது ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அண்டு டார்கெட் வந்து பார்த்தோம் அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையில். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட லோலே வைக்கலாம். அப்படி இல்லைனா கரண்ட்டு கேண்டலோட லோலே வைக்கலாம். இந்த கரண்ட் கேண்டில் எப்போ ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு விக்கு கொடுத்துட்டு போகுதோ அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுப்போம். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் இதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 180 பிப் வரையும் ப்ராஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து கரண்ட்டாக இருந்துக்கிட்டு இருப்போம். இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா மார்னிங் ஒரு ட்ரேடு எடுத்தோம். நம்ம எடுத்த ட்ரேடு வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்தோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பாடி அண்டு லாங் விக்கோட ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருந்தது. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5:30 பக்கம் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதாவது மார்னிங் ஏஷியன் செக்ஷன் வேறு ஓப்பனிங் இருந்துச்சா, ஹை வால்யூம் டைம். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்.
இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த பாடியோட ஹையை கட் பண்ணிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல பை என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கரண்ட் கேண்டோட லோவில் வச்சுருந்தோம். அண்டு டார்கெட் வந்து இந்த ரேஞ்சஸில் வச்சுருந்தோம். ஓகேங்களா, நமக்கு டார்கெட் எவ்வளோ இருந்துச்சு நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 80 பிப் வரையும் 70 பிப் வரையும் இருந்தது. ஆனால் நம்ம பிடிச்சது வந்து ஒரு 40 பிப் பக்கம் பிடிச்சிருந்தோம். நம்ம வந்து என்ட்ரி எடுத்தது பார்த்தோம், இந்த இடத்துல எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே என்ன பண்ணிடுச்சு, க்ளோசிங் ஆயிடுச்சு. நம்ம எடுத்தது இந்த கேண்டில்லாம் எடுத்தோம், ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல க்ளோசிங் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தோம்னா ஒரு விக்கு கொடுத்துட்டு புல் பேக் ஆகிட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்து போய் டார்கெட் அடிச்சு. ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ணது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 பிப்ஸ்லேயே என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ட்ரேட். ஸோ இதே மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. சும்மா அந்த கண்ட ஸ்ட்ராட்டஜி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரேடர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னானுங்க, ஐசிடி கான்செப்ட்னானுங்க, கண்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேண்ணா, சிம்பிளாக வந்து மணி மேக் பண்ண முடியும், அதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வச்செல்லாம் மணி மேக் பண்ண கிடையாது. சிம்பிளாக தான் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் சார்ட்டை வந்து எந்த அளவுக்கு சிம்பிளாக நீங்கள் வச்சுருக்க பழகிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். அண்டு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட்டில் இப்போ இருக்க ட்ரேடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிப் வரையும் கொடுத்துருச்சு. சூப்பரான என்ட்ரி. ஆனால் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போகும். அண்டு இதுக்கு மேலேயும் போகலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து புல் பேக் ஆகுது. அண்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடு எது வரையும் போகும் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லித்தரேன். அண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.